வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட்பேக்குக்கு ஹேண்டில் போட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். உள்ள லைனிங்கும் வச்சு தைச்சிட்டோம். வெல்வெட் லைனிங் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீட் ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே காயின் ஜிம்பும் இந்த பேக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயும் காயின் ஜிம்பும் வச்சுருக்கோம். நம்ம பேக் எந்த கலரில் போட்டோமோ அதே கலர் கரெக்ட் மேட்சிங்காக வெல்வெட் கிளாத்தில் மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஹேண்டிலும் ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். இந்த பேக் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருமோன்னு நினச்சேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் இது ஒரு சேனல் பார்த்து தான், ஒரு ஃபாரின் சேனல் பார்த்து தான் போட்டேன். எனக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீட் ஃபினிஷிங்காகவும் வந்திருக்கு. நான் அந்த சேனலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அவங்க எப்படி போட்டாங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டதால எனக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிது. நான் அதர் லாங்குவேஜில் பார்த்து புரிஞ்சுன்னு சரி நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு அவங்களும் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டோம், நம்ம கற்றுக்கினதை அவங்களும் கற்றுக்கிட்டோன்ற ஒரு கான்செப்டில் உங்களுக்கு இதை தமிழில் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி போட்டேன்றதை டுட்டோரியலாக போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஹேண்டில் போடலை, ஹேண்டில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்னொரு பேஸ்கெட் போடும்போது இந்த ஹேண்டில் எப்படி போடணுன்றதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஷேப்லாம். அவங்க கேட்ட மாதிரியே கேட்ட கலர் காம்பினேஷனில் நீட் ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம். அவங்க ஒரு சாரீ கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக பண்ண சொன்னாங்க. அதே மேட்சிங்காக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த பேஸ்கெட்டை போட்டு நமக்கு அதே இதெல்லாம் வந்துச்சு பாருங்கள். லெமன் எல்லோவில் ஹேண்டில் போடாமல் இருந்தது. இதுவும் டுட்டோரியல் போட்டிருக்கேன் எப்படி போடணுன்றதை. இந்த பீட்ஸ் ஹேண்ட்பேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாரின் சேனல் ரொம்ப அழகாக நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸாக போடுறாங்க. நம்மளும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு டிசைனாக நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தமிழில் டுட்டோரியலாக போடுவேன். ஒவ்வொரு பேக் எனக்கு டைம் இருக்கும்போது, நம்மளுக்கு பேஸ்கெட் ஆர்டரு ஹேண்ட்பேக் ஆர்டர் இல்லாதப்போ நான் கற்றுப்பேன். பார்த்து பொறுமையாக டைம் இருக்கும்போது கற்றுக்கிட்டு உங்களுக்கு போடுறேன். இல்லை ஒரு சிலர் வந்து இமேஜ் அனுப்பிச்சு எனக்கு இந்த மாடலில் எனக்கு உடனடியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நான் கற்றுட்டு போடும்போது உங்களுக்கு அதை டுட்டோரியலாகவும் போடுறேன். நான் கற்றுக்கிறத கண்டிப்பாக டுட்டோரியலாக உங்களுக்கு போடுவேன். நீங்களும் பார்த்து அது கற்றுக்கலாம். இதுக்கும் ஹேண்டில் நான் வந்து டுட்டோரியல் போடலை. நான் அனுப்ப வேண்டியது சீக்கிரமாக அனுப்பணும். இந்த ஃபஸ்ட்டு கட்டின அந்த பிங்க் கலர் பேக்கோடையே இதையும் அனுப்பணுன்றதுனால கடகடன்னு போட்டு முடிச்சிட்டேன் ஹேண்டில். இதுக்கும் பாருங்கள் லெமன் எல்லோவில் உள்ளுக்குள்ளே நான் இது வந்து ரெக்ஸின் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளே காயின் ஜிப்பும் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. பேக்கோட ஷேப் எந்த ஷேப்போ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இன்னர் பவுச்சும் ரெடி பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணித்தரோம். இல்லை எங்களுக்கு ஹேண்ட்பேக் போட தெரியும், வெறும் பவுச் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் பவுச் மட்டுமும் அட்டாச்சிங் பண்ணி தரோம். இல்லை எங்களுக்கு ஹேண்ட்பேக்காக வேணும்னாலும் பண்ணித்தரோம். நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்குங்க. அவ்வளோதான் நம்மக்கிட்ட. ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸ் தான். நம்ம வந்து லோக்கல் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. லோ குவாலிட்டி அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஷைனிங்லேயே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே லிட்டரில். இது வந்து நரம்பில் போகிற பீட்ஸ் தான். இதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்திருக்கு. உடனே இன்னர் பவுச்சும் ரெடி பண்ணி நம்ம ஆர்டரை அப்பப்பயே ஃபினிஷ் பண்ணி அனுப்பிடுறோம். அவங்க கேட்குற டைமுக்கு முன்னாடியே அனுப்பத்துக்கு ட்ரை பண்ணுறோம். கேட்குறவங்க நம்ம வந்து எனக்கு 15 நாள் வேணும் 20 நாள் வேணும்னு டைம் கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே அனுப்பவும் ட்ரை பண்ணுறோம். அதையும் முடியாமல் ஒரு சில டைமில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொஞ்சம் லேட் ஆகுதான் செய்யுது. ஏதாவது 1-2 ஆர்டர்ஸு அவங்கக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்டுக்கிறோம். அவங்களும் அதை அப்செட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்கிற நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குன்றத சொல்கிறத புரிஞ்சுக்கின்னு அதை அப்செட் பண்ணியும் வாங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த 2 பீட்ஸ் ஹேண்ட் பேக்குமே. உங்களுக்கும் இது மாதிரி ஹேண்ட்பேக் வேணும்னாலும் கேளுங்க.
இல்லை ஹேண்ட்பேக்கு உண்டிய மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் கேட்குற கலர் காம்பினேஷனில் கேட்குற மெட்டீரியலை நம்ம உடனுக்குடனே அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நாங்கள் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். உங்களுக்கு ஓகே, ரேட்டும் ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.